இரவு உணவை நீங்க ரொம்ப லேட்டா சாப்பிடும் பொழுது என்னெல்லாம் உறுப்புகள் பாதிக்கப்படுது, எந்த மாதிரி அது பாதிக்கப்படுது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம். என்னென்ன உறுப்புகள் எல்லாம் பாதிக்கும்? சாதாரணமா நீங்க லேட்டா சாப்பிடுறது அப்படிங்கிற ஒரே பழக்கம் தான். நைட் 9 மணிக்கு மேல நீங்க டின்னர் எடுக்கிறது அப்படிங்கிற ஒரே விஷயத்தை பத்தி தான் நம்ம இப்ப பேசுறோம். இப்ப என்ன உறுப்புகளை பாதிக்கலாம்? குறிப்பா மூளை. அடிக்கடி புளிச்சேப்பம் வருது, அடிக்கடி எனக்கு பிளாட்டிங் இருக்கு, சாப்பிட்ட உணவு செரிமானம் ஆக மாட்டேங்குது, அடிக்கடி வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கு, சாப்பிட்டோன்னே நான் மோஷன் போறேன், இந்த கம்ப்ளைண்ட்லாம் இருக்கும் பட்சத்தில் நீங்க லேட்டா சாப்பிட்ற பழக்கம் இருக்கவங்களா அப்படிங்கிறதையும் நீங்க கவனத்துல வச்சுக்கணும். அதே மாதிரி கல்லீரலும் பாதிக்கப்படுது. இப்ப நீங்க ப்ராப்பரா சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உணவை செரிச்சு அதுல இருந்து தேவையான சக்தி மட்டும் கிடைக்கக்கூடிய வேலையை வந்து கல்லீரல் பார்த்துரும். ஒருவேளை நீங்க லேட்டா சாப்பிட்டீங்கன்னா அந்த வேலையெல்லாம் முடிக்கிற நேரம், சக்தியா கன்வெர்ட் பண்ற நேரம் எல்லாம் முடிஞ்ச பிறகு நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்க சாப்பிட்ட உணவை எல்லாமே கொழுப்பா மாத்தி உங்க கல்லீரல் மேல அது படிய வச்சிடும். இதனால நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்லீரலினுடைய வீக்கம், கல்லீரலுடைய கொழுப்பு சார்ந்த வீக்கம் வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எப்போ? நீங்க லேட்டான உணவு சாப்பிடும் பொழுது. அடுத்து இருதயம் சார்ந்த விஷயங்கள். யூஸ்வலாவே பாத்தீங்கன்னா சாயந்தரம் ஆக ஆக உங்க ப்ரெஷர் வந்து ஒரு 10-20% வந்து குறைய ஆரம்பிக்கணும். ஆனா நீங்க இரவு உணவை லேட்டா சாப்பிடும் பொழுது உங்க ரத்த அழுத்தம் அதிகரிக்கும். அதனால இருதயத்தினுடைய ஆரோக்கியம் வந்து சீர்கேடு அடையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிறைய ரத்த கொழுப்பு வந்து இருதய ரத்த குழாய்கள்ல வந்து படியறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறதாக அறிவியல் ஆய்வுகள் வந்து சொல்லப்படுது. அப்போ நீங்க லேட்டா சாப்பிட்டீங்கன்னா தான் நமக்கு இரவு நேரங்கள்ல அதிகப்படியா நமக்கு வந்து இருதயம் சார்ந்த பிரச்சனைகள், ஹார்ட் அட்டாக் மாதிரியான விஷயங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. குறிப்பா அசைவ உணவுகள்ல லேட்டா சாப்பிடும் பொழுது இந்த வாய்ப்புகள் ரொம்பவும் கூட. அப்போ நம்ம சாதாரணமா நினைக்கிற விஷயம் தான். ஒவ்வொரு நோய்க்கும் மருந்தை நோக்கி ஓடுறோம் இல்லைங்களா? ஸ்கேன் எடுத்து பார்த்தோம்னா கிரேட் 1 ஃபேட்டி லிவரா இருந்தா ஃபேட்டி லிவருக்கு என்ன பண்றது, வலி இருக்கே, அதை பத்தின ஒரு பயம் வருது. அதே மாதிரி கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கு, நமக்கு அல்சர் கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமா இருக்கு, சாப்பிட்டோன்னே மோஷன் போற கம்ப்ளைண்ட் இருக்குன்னா அதுக்கு ஒரு டாக்டரை போய் பார்க்குறோம். இல்ல நமக்கு மன அழுத்தம் அதிகமா இருக்கு, சரியா தூக்கம் வர மாட்டேங்குதுன்னா அதுக்கு ஒரு டாக்டரை போய் பார்க்குறோம். ரத்த அழுத்தம் கண்ட்ரோல் இல்லை, சக்கரை நோய் கண்ட்ரோல் வரலைன்னா அதுக்கும் போய் பார்க்குறோம். ஆனா நம்ம சாப்பிடுற நேரம் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் இந்த நோய்களை எல்லாம் வேகமா கட்டுப்பாட்டு கொண்டு வரலாங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். மாத்திரையோடைய அளவுகளை அதிகப்படுத்துறது எந்த நோய்க்கும் தீர்வாகாது. அதுக்கு பதிலா உங்களுடைய உணவு முறை மாற்றி அமைக்கிறதோட சேர்த்து நம்ம முன்னோர்கள் சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் சாப்பிடுறது இல்லைங்கிற ஒரு வகையில தான் அவங்க ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி நாமளும் அட்லீஸ்ட் ஒரு 7 o'clock இரவு வந்து நீங்க டின்னரை கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா நான் சொன்ன அத்தனை ராஜ உறுப்புகளையும் பாதுகாத்து அதுல எந்த நோய்களும் வராம உங்களால பாத்துக்க முடியும்.